முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தாளர் நாகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சர் அருண்குமார் அவர்களே மற்றும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் உங்களுடைய செல்ல பிள்ளை அறிவித்தவர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு காமராஜ் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, திரு கருப்பன் அவர்களே மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் தங்கமணி அவர்களே, மரியாதைக்குரிய கடம்பூர் ராஜ் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய எம் எஸ் ஆனந்தன் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ சின்ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி முறை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது
திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள்.